வெல்கம் டு டெய்லி மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை நீக்கவும் ஜுரத்திற்கு பின்னால் எடுத்துக்கொள்ளும் உணவான மருந்தையே பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: பூண்டு, காய்ந்த மிளகாய், சீரகம், மிளகு, ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வேப்பம்பூ, புளி கரைச்சல். இந்த மெஷர்மெண்ட் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் புளி தண்ணியை சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகாய், பூண்டு, சீரகம், மிளகு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோம். அதை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம். இப்போ அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உணவாகிய மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் டபுள் ப்ராப்ளம், இன்டைஜஷன் ப்ராப்ளம், வயிற்றுல பூச்சி இருக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம். இந்த வேப்பம்பூவை இப்போ நம்ம டேரக்டாக ஆட் பண்ண போகிறது இல்லை. இப்போ வேப்பம்பூவை நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சூப் பார்த்தீங்கன்னா ஜுரத்துக்கு அப்புறம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது நம்மளை டயர்ட்லேருந்து ரிலீஃப் தருது. இதை நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம், இல்லாட்டி ரைஸில் மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்குறோம். நம்ம பொரிச்சு வச்சிருக்க வேப்பம்பூவோட மஞ்சத்தூளையும் சேர்த்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க ப்ரிப்பரேஷன்ல மிக்ஸ் பண்ணலாம். ப்ரிப்பரேஷனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். பேன்ல இருக்க நெய் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. அதில் கடுகு சேர்த்துக்கலாம். ஜீரணத்துக்காக சீரகம் சேர்த்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம ப்ரிப்பரேஷனை எடுத்து இப்போ கேஸில் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நிறைய வந்துருச்சு. ஒரு கொதி விட்டுருக்கு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இதை 10 minutes கழிச்சு சர்வ் பண்ணலாம். அப்போ தான் இதோட ஃபுல் மெடிசினல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ.